குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வெனஸ்டே ஈவினிங் எடுத்த விலாக் தாங்க. பெரிய பையனுக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு, ஆனுவல் எக்ஸாம். ஸோ சைட் பை சைடு உனக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு டின்னர் செய்யலான்னு வந்துட்டேன். டின்னருக்கு வந்து இட்லியும் தக்காளி சட்னி தாங்க. அதுக்கு ஒரு பேனில் லைட்டாக 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 10-12 வரமிளகாய் ஆட் பண்ணிட்டேங்க. உளுந்து பருப்பு இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, என்கிட்ட இல்லை. இது கூடயே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால், குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு யோசனையாக இருந்தால் நீங்கள் மிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. அரைக்கும் போது மட்டும் குழந்தைங்களுக்கு அளவாக அரைச்சி 2 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க மிளகா போட்டு நம்மளுக்கு அரைச்சிக்கலாம். நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். தனியாக நம்ம ஒவ்வொரு டைமும் குழந்தைங்களுக்கு பண்ணணுன்ட்டு அவசியம் இருக்காதுங்க. இது கூடயே உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வதக்குனா சீக்கிரமாக வெந்து வந்துடும். நான் கொஞ்சமாக தேங்காய் சீல் மட்டும் எடுத்துருக்கேங்க. ஸோ சட்னி வந்து கொஞ்சம் திக்னஸாக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தக்காளி போட்டதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சாலே போதும். அந்த ஆவிலே தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துடும். அப்படியே இட்லியும் ஊற்றி வச்சுட்டேங்க. அவ்வளோதான், பாய்.